அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனையை கொண்ட நம்மவர்களே, உயிரின் மேலான உடன்பிறப்பு வாழ வைத்து தெய்வங்களே, வாழ்க வாழ்க வளமுடன். கண்டதெல்லாம் அனித்தியமே, கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதேன். இதுவரையும் நீங்கள் கண்டதெல்லாம் அனித்தியம்தான், நிலையில்லாதது. கேட்டதெல்லாம் பழுது. எதை கேட்கணும்? திருவருட்பா, திருவாசகம், தேவாரம், ஆண்டாள் பாசுரம், இப்படி கேட்கணும். அதான் நிலையானது. அதுதான் சொல்கிறார், கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே. இதுவரைக்கும் நீங்க கற்றதெல்லாம் பொய்யே அப்படின்ற. நீர் கழித்ததெல்லாம் வீணே. இவ்வளோ நாள் நீங்கள் இருந்தது, கஷ்டப்பட்டதெல்லாம் வீணு, கழித்ததெல்லாம் வீணே. உண்டதெல்லாம் மலமே. சாப்பிட்டு தொண்டைக்கு அண்ணாண்ட உள்ளே போச்சுன்னா மலமாயிடும். தொண்டை வரைக்கும் தான் ஆகாரம், அது அண்ணாண்ட போனால் மலம். உண்டதெல்லாம் மலமே, உள் கொண்டதெல்லாம் குறையே அப்படின்றது. உள்ள நாம் என்ன பண்ணுறோம்? குறைய தான் வச்சுருக்குறோம், நிறைய குறை வச்சுருக்குறோம். உண்டதெல்லாம் மலமாகி போச்சு, கொண்டதெல்லாம் குறையே. உலகீர் இதுவரையும் உண்மை அறிந்தலரே. உலக மக்களே, இதுவரைக்கும் உண்மையை நீங்கள் அறியலை. கடவுளுடைய நிலை என்ன, கடவுளை அடைவதற்கு வழி என்ன? முதல்ல பக்தி வரணும். பக்தி எப்போ வரணும்? இளமையில் வரணும். இளமையில் வர பக்தி தான் மேலோர் அடக்கம் உடையார் அறிவிலார் என்று சொல்லுவாங்க. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்க்கும். அடங்காமை இருந்தால் என்ன பண்ணும்? அடக்கம் அமரருள்னா கடவுளுக்கு சமமாயிடுவோம், கடவுள் நிலையை அடையலாம். அடக்கம். அடங்காமை ஆறிருள் உய்க்கும். வாழ்நாள் பூரா கசப்பாக தான் இருக்கும், வாழ்ந்த நாளெல்லாம் கசப்பாக இருக்கும். அதான் சொல்றார், உலகீர் இதுவரையும் உண்மையை அறிந்தலரே. உண்மையை நீங்கள் அறியலையே. கடவுளுடைய நிலை என்ன? எல்லோரும் சித்தராக வேணும், ஞானியாக வேணும். வாழ்நாளில் மாமனிதனாக வாழ்வதற்கு தான் பக்தி வேண்டும். வாழ்நாளில் மாமனிதன், மனிதன் வேறு, மாமனிதன் வேறு. மனிதன் என்பவன் கடவுளாகலாம், மனிதனே கடவுளாகலாம். அப்ப என்ன வரணும்? பக்தி வரணும். பக்தி வந்தால் பழைய வினைகள் ஓடி போகும். என்ன பண்ணோம்? சின்ன பிள்ளைங்களே நம்ம குழந்தைங்களுக்கு ஆண்டாள் பாசுரம், இப்படி தேவாரம், திருவாசகத்தை சொல்லி கொடுக்கணும். அந்த கேசட்டாவது மெமரி கொண்டு நம்ம வீட்டில் போட்டு அதுங்களுக்கு டெய்லி ஓடிட்டு கிடக்கணும். தேவாரம், திருவாசகம், ஆண்டாள் பாசுரம்லாம் நம்ம வீட்டில் ஓடினாலே வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எதுவும், தீய சக்தியெலாம் ஓடிப்போகும். நல்ல சக்தி தான் இருக்கும். லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும், ஆகார பஞ்சம் இருக்காது. இந்த திருமண தோஷம், குழந்தை இல்லாத புத்திரபாக்கிய தோஷம், இதெல்லாம் எல்லா தோஷமும் ஓடிப்போம். ஏன்னு சொன்னால், நம்ம நல்ல பாடல்களை பாடும்போது நம்முடைய வீட்டில் அந்த சுவத்திலே படிஞ்சிருக்கும். இந்த சுவரில் படிஞ்சிடும். இப்போ எப்படி காற்று அடித்தா உள்ளேருந்து தூசலாம் படியுது, அதுபோல் இது நல்ல செய்தியெல்லாம் அங்கே படிக்கணும். அதான் நல்ல வார்த்தையை காலம் மாலை ஒரு பாடலை போட்டு அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். நல்ல பாடலாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது, பாசிட்டிவான பாடலை போடணும்.
அதுதான் சொல்றார், உலகீர் இதுவரையும் உண்மை அறிந்தலரே, விண்டதனால் இனி நீர் சன்மார்க்க சங்க மெய்நெறியை கடைப்பிடித்து, இதான் மெய்நெறின்றார், சன்மார்க்க சங்கத்தினுடைய மெய்நெறியை கடைப்பிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்தே, மெய்ப்பொருளை நல்லா உணருங்க. சன்மார்க்க மெய்நெறியை கடைப்பிடித்து, மெய்நெறியை கடைப்பிடித்தாதான் மெய்ப்பொருளை நன்கு உணர முடியும். இதனால வரைக்கும் நாம் மெய்நெறிக்கு போகல, பொய் நெறியிலே இருந்துட்டோம். இப்போ அவர் சொல்கிறது தான் மெய்நெறி. மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்து, மெய்ப்பொருள் எங்கே இருக்குது, இந்த மெய்யினுடைய பொருள் எங்கே இருக்குது, இந்த மெய்யை நடத்தக்கூடிய பொருள் எங்கே இருக்குது, இந்த உடம்பை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய பொருள் எங்கே இருக்குது, அந்த பொருளை நன்கு உணர்ந்து, நல்லா உணர்ந்து, எண்டகு சிற்றம்பலத்தேன் எந்தை அருள் அடைமீன். இந்த சிற்றம்பலத்தில் எந்த அருள் அடைமீன், சிற்றம்பலத்தில் தான் இந்த அருளை வந்து நீ அடைய முடியும் அப்படின்ற. இரவாத வரம் பெறலாம் இன்புறலாமே, இரவாத வரம் பெறலாம் இன்புறலாமே அப்படின்ற. இன்பமாக இருக்கலாம். அதாவது ஒரு 10வது 12வது படித்தவங்க எழுத படிக்க இங்கிலீஷ் படிக்க போக தெரியும். அவங்க வேலைக்கு போட்டால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது கெட்டது தெரியும். விவசாய வேலை செஞ்சாலும் நல்லது கெட்டது தெரியும். ஒரு 10வது 12வது படித்தவங்க. படிப்பே இல்லை, அவங்களுக்கு எது தெரியும்? நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. இருட்டறையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் நான் படிக்கின்ற காலத்தில் ஒரு வாத்தியார் சொன்னார், படிக்க தெரியாத கண், படிக்க தெரியாதனுடைய கண் இரண்டும் புண் அப்படின்னார். அது நொல்லன்னார், அது இருக்கிறது வேஸ்ட்டுன்னார். அது பிறகு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். என்னடா 2 கண் இருக்குது நமக்கு, நொல்லன்னு சொல்கிறாரு, அது இருக்கிறதே வேஸ்ட்டுன்றாரு, அது வாழ்நாளே இருளடைஞ்ச வாழ்நாள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம கண் இருந்தும் புண்ணியம் இல்லையேன்னு சொல்லி அப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ சிற்றம்பலத்தேன் எந்த அருள் அடைமேன், நீங்கள் இந்த அருளை அடைஞ்சால் இரவாத வரம் பெறலாம் இன்புறலாமே, இரவாத வரம் பெறலாம் இன்புறலாம், இன்பமாக வாழலாம். அதான் 10வது படிச்சவங்க பெருமா இருக்காங்களே, 10வது 12வது படிச்சவங்க வேலைக்கு போட்டாலும் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். சுத்தமாக படிக்காத மாதிரி நாம் எப்படி ஆன்மீகத்தில் வரலன்னு சொன்னால் சுத்தமாக படிக்காதவங்களுக்கு சமம். இந்த பிறவி எடுத்தும் புண்ணியம் இல்லாத போச்சுன்னு அர்த்தம். இந்த பிறவி எடுத்தோம் நல்லதை கொஞ்ச நாள் பாடணும், ஒரு பாசுரம் பாடணும், ஒரு நல்லதை படிக்கணும், இல்லை ஆண்டவனுடைய திருநாமத்தை ஓம் சரவணபா அப்படி சொல்லினே இருக்கலாம். சிவாய நம, இந்த 5 எழுத்து சொன்னாலே போதும். சிவாய நமன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைன்ட்டாங்க அவையார். அப்போ நம்ம சிவாய நம்ம நினச்சிட்டு போமா, நம்ம ஏன் அபாயம் வருது? நீங்கள் சித்தராக வேணாம், ஞானியாக வேணாம், வாழ்நாளில் மாமனிதனாக வாழ்வோம். அவர் பரவாயில்லைங்க, ரொம்ப நல்லவருங்க, அதெல்லாம் தப்புலாம் எதுவும் செய்ய மாட்டாருங்க. இதுதான் மனிதன், மாமனிதன். மனிதன் இன்னும் மாமனிதனா நம்ம மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்குறவங்க மாமனிதன். நல்ல எல்லாருக்கும் நல்லதை செய்கிறாங்களே அவங்க தான் மாமனிதர்கள். நாம் மனிதனாக இருக்கணும் இல்லை, மனிதனாக இருக்கணும்னா பக்தி வரணும். வள்ளல் பெருமான் திருவெற்றியூரில் இருக்கும்போது தேகராஜ பெருமானுடைய சன்னதியில் திருவாசகத்தை தினமும் படித்து பாடி கண்களில் நீர் சொரியும் அளவுக்கு பாடுவார். கண்ணில் நீர் வடியும், அந்த மாதிரி திருவாசகத்தை பாடுவார். திருவாசக பாடல்களை இனிமையாக பாடுவாராம். அது எப்படி? இனிமையான
அவர் பாடலே வந்து அவர் பாடுறது ரொம்ப இனிமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த குரல் வளம்லாம் இறைவன் கொடுத்தது. எல்லாருக்கும் அந்த குரல் வளம் இருக்காது. ஒரு குரல் வந்து இனிமையாக இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து இறைவனுடைய அருள் தான், இறைவன் கொடுத்தது தான். அப்போ இனிமையாகவும் பாடுவார், இறைவனிடத்திலே மனம் உருகி கண்கள் நீர் பெருகி அந்த திருவாசகத்தை பாடுவார். அப்போ ஒரு பாட்டு பாடுறார், பாரோடு விண்ணாய். இந்த பாரோடு விண்ணாய் பரந்த எம்பெருமானே, பாரோடு விண்ணாய் பரந்த எம்பெருமானே, அண்ட சராசரமா இருக்கிற, அண்ட சராசரமாக எங்கும் நிறைந்திருக்கிற, பற்று நான் அறியேன், பற்று நான் மறியேன் கண்டாய், சீரொடு பொலிவாய், சீரொடு பொலிவாய் சிவப்புறத்தரசேன். ஆண்டவன் சீரோடு இருக்கிறானா, பொலிவா இருக்கிறானா, அழகா இருக்கிறானா. ஆண்டவனுடைய அழகு என்னைக்குமே குறையாது. அவங்க ஆண்டவனுடைய அழகு அப்படியே தான் இருக்கும். நம்முடைய அழகு அப்படி இல்லை. ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தது முகம் இப்போ இருக்காது. இப்போ என்னையே கேட்பாங்க, ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தவங்க கேட்பாங்க, நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 20 வருஷம் முன்னாடி இருந்த முகம் இப்போ இல்லை, 40 வருஷம் முன்னாடி இருந்த முகம் இப்போ இல்லை, 50 வருஷம் முன்னாடி இருந்த முகம் இப்போ கிடையாது. அப்போ நம்முடைய அழகெல்லாம் குறைஞ்சிட்டே போகும். நம்முடைய அழகு வந்து தேய்ப்புற மாதிரி, நம்முடைய அழகு தேய்ப்புற மாதிரி. ஆண்டவனுடைய அழகு அழகல்லா முருகனே, அறிவெல்லா முருகனே. இந்த அறிவெல்லாம் முருகன், அழகெல்லாம் முருகன். அழகு அவ்வளோ அழகு உள்ளவன் முருகன். அவனுடைய அழகு என்றைக்குமே குறையாது. அவன் அழகாக தான் இருந்துட்டு இருப்பான். நம்முடைய அழகு தான் போயிட்டே இருக்கும். அதான் சீரோடு பொலிவாய், பொலிவான அழகாய், சிவப்புறத்தரசே, திருப்பெருந்துறை சிவனே, திருப்பெருந்துறை சிவனே அப்படின்றார். ஆரோடு நோக்கன். நான் யார்கிட்ட சொல்லுவேன்? உங்ககிட்ட தான் சொல்லி ஆகணும். நான் யார்கிட்ட என் குறைய யார் வந்து தீர்ப்பாங்க? நீ தான் தீர்க்கணும். என்னை படைத்தவன் நீ தான், நீ தான் என்னுடைய குறையை நீக்கணும். ஆரோடு நோக்கேன், ஆருக்கு எடுத்துரைப்பேன். யார்கிட்ட சொல்லுவேன் அப்படின்ற, அங்கே போய் யார்கிட்ட நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றார். ஆண்டவா நீ அருள் இல்லை ஆனால், ஆண்டவா நீ அருள் கொடுக்காவிட்டால், ஆண்டவா நீ அருள் இல்லை ஆனால், வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய். இந்த வார்கடல், பெரிய கடல், இந்த உலகத்தில் நான் வாழ மாட்டேன் அப்படின்னார். என்ன சொல்றாரு? எனக்கு அருளை கொடுக்கவில்லை என்றால் இந்த வார்கடல், இந்த பெரிய உலகத்தில், இந்த கடல்ல, பிறவி பெருங்கடல்ல நான் நீந்தி வெளிவரத்துக்கு உன்னுடைய அருள் வேண்டும். அப்படி அருள் இல்லை என்றால், நீ அருளை கொடுக்காவிட்டால் வாழ்கிலேன் கண்டாய், நான் வாழ மாட்டேன். நீ இல்லைன்னா நான் வாழ மாட்டேன். நீ இன்றி நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இருப்ப. நீ என்னைக்குமே எக்காலத்திலும் எவ்விடத்தும் எடுத்துக்கிட்டே இருப்ப. நீ, நான் இடையில வந்து போயிட்டு இருப்பேன். நான் பர்மனண்டான ஆள் கிடையாது, நீ பர்மனண்டாக இருக்கிற ஆள். யாரே? இறைவன் பர்மனண்டாக எக்காலத்தும் இருக்கிற ஆள். அவரை அழியாத இருக்கக்கூடியவர் இறைவன் மட்டும்தான். நாமெல்லாம்
அழிந்து அழிந்து பிறகு எடுப்போம். அதுதான் பட்டணத்தடிகள் சொன்னார். எத்தனை எத்தனை பெண்களோ பெண்டீர், எத்தனை எத்தனை தந்தையோ, எத்தனை எத்தனை தாயோ. ஏன்னா ஒவ்வொரு பிறவிலையும் சம்சாரம் இருக்குது, தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. அப்போ நம்மளோட பிறவி எடுத்துகிட்டே வரோம். 36 முறை பிறவி எடுப்போம்னு ஒருத்தர் சொல்கிறாரு, 31 முறைன்னு ஒருத்தர் சொல்கிறார். 31 முறை பிறவி எடுத்து அதில் நல்லது செஞ்சு ஆண்டவனுடைய திருப்பாடல்களை பாடினால், ஆண்டவனுடைய திருநாமத்தை சொன்னால், இந்த காமம், குரோதம், மதம், மாச்சரியம் இதெல்லாம் ஓடி போகும். இந்த பறவைகள்லாம் விரட்டி அடிக்கணும்னு சொன்னால் ஆண்டவனுடைய திருநாமம் என்னும் கல்லால் அடிக்கணும். அப்போதான் காமம், குரோதம், மதம், மாச்சரியம் எல்லாம் போகும். அப்போ அருள் வேணும், அப்போதான் ஞானம் பிறக்கும். ஞானம் பிறக்கணும்னா இது விடாது. இது விடாது. காமம், குரோதம், மதம், மாச்சரியம் என்னக்கூடிய பறவைகள் இந்த ஞானப்பயிரை அழித்து விடும். நீ எவ்வளோ தவம் பண்ணாலும், எவ்வளோ ஞான நிலைக்கு வந்தாலும் உன்னை கீழே இறக்கி விட்டுடும். அதான் ஆண்டவனுடைய திருநாமத்தை இடைவிடாது சொல்லிகிட்டே இருக்கு. அப்போ அந்த அதெல்லாம் ஓடி போகும். அதுதான் கல். இங்கே நாம் நல்லதை நிரப்பும் போது என்ன பண்ணும்? கெட்டது வெளியே போயிடும். வருகை வேலை, இந்த வேலை நீ வரணும் அப்படின்றார், இப்பே வரணும் அப்படின்றார். வருகை வேலை அருள் புரிவாய் அரசே சிவனே அப்படின்றார். அருள் புரிவாய் சிவனே, அரசே, என் அரசே அப்படின்றார். சிவபுரத்து அரசே எனக்கு அருள் புரிவா அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த இந்த பேட்டு திருப்பாடல் பேர். இதுக்கெல்லாம் தெருப்பாடல் வேற, திருப்பாடல். இதெல்லாம் திருப்பாடல், உயிர் உள்ளது. நம்மை மேல்நிலைக்கு கொண்டு போகிறது, நல்லதை கெட்டதை புரிய வைக்கக்கூடியது தான் திருப்பாடல். தெருப்பாடல் இந்த காதால் வாங்கி இந்த காதால் விட்டுணும். இது திருப்பாடல் ஆழ் மனசில் கொண்டு நிறுத்தணும். சொல்கிறார், யார்கிட்டையும் நான் என்னுடைய குறையை சொல்ல முடியாது, என் குறையை உங்கள்கிட்ட தான் சொல்லலாம். உன்னை விட்டால் வேறு ஆள் கிடையாது, வேறு யாரும் எனக்கு தெளிவு சொல்ல முடியாது. தேனில் விழுந்த ஈ போல் தெவிக்கின்றேன். தேனில் ஒரு ஈ வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதை விட்டு வெளியே வர முடியாது. தேன் அப்படியே பிடிச்சிக்கும் ரெக்கையெல்லாம், யாரும் எடுத்து விட்டாதான். அதனால் தேனில் விழுந்த ஈ போல் தெவிக்கின்றேன். சிவபுரத்தரசே எனக்கு அருள் புரிவாயாகன்னு திருவெற்றியூரில் வள்ளல் பெருமான் தினமும் அழுத கண்ணும் சிந்தனையாகவே பாடல் பாடுவாராம். திருவாசகம் அவர் பாடும்போது கண்ணில் நீர் வருவதில்லை, ஊன் உருகி உடல் உருகி அப்படியே ஒன்றி விடுவாராம். இந்த உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குமா. ஊன் உருகி உயிர் உருகி கண்ணில் தார் தாரையாக நீர் வடியுமா. இதை யார் வெளியிடுறாங்கன்னு கேட்டால், அந்த பாடலை இதை திருவெற்றியூரில் வள்ளல் பெருமான் தேவராஜ பெருமான் சன்னதியில் பாடுறார். அவருடைய நண்பன் அவர் வெளியிடுறார். இது சித்தாந்த மலர் 1 இதழ் 6 1928 வெளிவந்தது. இந்த வள்ளல் பெருமான் திருவெற்றியூரில் பாடின பாடல். யாரும் வெளியிட்டாங்க? அவர் கூட இருந்த பாலியல் நண்பன். திருவெற்றியூரில் அவர் பாடும்போது கூட இருந்தவர். கல்பட்டையெல்லாம் இல்லை, அப்பெல்லாம் தொழுதூர் வேலாயம் கூட இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் இவர் நண்பர் அங்கே இருந்திருக்கிறாரு. அவர் எப்போ தெரிவிக்கிறாரு? 1928 தான் இந்த ஒரு இதழில் சித்தாந்த மலர் 1 இதழ் 6 அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ தான் இதை வெளியிட்டிருக்காங்க. வள்ளல் பெருமான் தேவாரம் திருவாசகம் நல்லா நிகழ்ந்து பாடுவார் அப்படின்னு சொல்லி மணிமங்கலம், சென்னையில் மணிமங்கலம் இருக்கு. அது பார்த்தா வில்லேஜாக தான் இருக்கும்.
இது வள்ளல் பெருமான் காலத்திலே அந்த ஊர் இருந்திருக்குது. மணிமங்கலம் நான் போயிருக்கேன். அது வில்லேஜே தான் ஒரு ஓரமாக இருக்குது, விவசாய நிலம் பக்கமாக. அப்போ அந்த ஊர் இருந்திருக்கு. அப்போ மணிமங்கலத்தில் திருநாவுக்கரசு ஐயர் என்பவர் நேரில் பார்த்து பழகியவர். இதை அவர்கிட்ட அவர் பாடும்போது நேரில் பார்த்து பழகினவர். இவர் வெளியிடும்போது இதை வெளியிட்டாரா, அப்போ இவருக்கு ரொம்ப வயசு முதிர்ந்து இருக்கும். ஏன்னா அவர் 1928 தான் வெளியிடுறார். கல்பட்ட ஐயா போல கூட இருந்தவர், நெருக்கமானவர். திருவாசகம் நம்ம குழந்தைகள் படிச்சுட்டு வந்ததுன்னா அதே போல் நல்ல செய்திகளை நம்ம குழந்தைகளுக்கு அதை காமிக்கணும். அடிக்கடி கோவில்களுக்கிட்டு போகணும். கோவில் தான் நமக்கு வழிகாட்டக்கூடியது. கோவில் தான் தவறு செய்யாமல் மனிதனாக்கக்கூடியது. நம்ம போய் படைக்கணும் போகணும் எல்லாம் முடியாது, சும்மா உட்காந்துட்டு வந்தால் போதும். ஏன்னா நம்ம படையில் இறைவன் கேட்கவில்லை. இப்போ கோயிலுக்கு அடிக்கடி நாம் விட்டு போனோம்னா இந்த உள்ளமாகிய வயலில் ஆணவம் என்னும் காட்டை அடித்து விடலாம். இந்த உள்ளமாகிய வயலில் ஆணவம் என்னும் காட்டை அழித்துவிடும். இந்த குழந்தைங்க இளம் வயசுலே பஜனை பாடுது, தேவாரம் பாடுது, திருவாசகம் படிக்குதுன்னு சொன்னால் அதனுடைய அந்த உடம்பில், அந்த வயலில், அந்த உள்ளத்தில் ஆணவம் என்ற இரும்பு காடுன்னு சொல்லுவாங்க, இருளடைஞ்ச காடு. அந்த காட்டை அழித்தால்தான் இறைவன் நம்முள் அமருவான். அப்போ நம்ம உடம்புல அது போல் இருக்குது. இன்னும் நம்ம காமக்ரோதம் மதம் ஆச்சரியம் எல்லாம் விடலை. அப்போ இருளடைஞ்ச காட்டில் இருக்கிறோம். மேலை நாட்டவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு கிறிஸ்துவ மதத்தை பரப்பலாம்னு நினைச்சாங்களாம். அப்படி பரப்புவதற்கு வந்தவர்கள் ஆங்கிலத்திலே பேசினார்களாம். அப்படி ஆங்கிலத்தில் பேசும்போது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அது புரியல. அதில் ஒரு சிலர் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்ட ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் கிறிஸ்துவ மதத்தை வளர்க்கணும்னு சொன்னால் தமிழில் பேசணும், தமிழில் பேசினா தான் உங்களுக்கு புரியும். எல்லோரும் இங்கே ஆங்கிலம் தெரிஞ்சவங்க இல்லை, தமிழ் தான் தெரியும். அதனால் தமிழில் நீங்கள் பேசினா தான் நீங்கள் அந்த மதத்தை பரப்ப முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கள கூட வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இவங்க தமிழில் சொல்கிறது, மொழி பயிற்சி பண்ணுறது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு தமிழை கற்றுக் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஏன்னா ஒரு ஆள் வச்சுக்கிட்டு உனக்கு கூலி கொடுத்துட்டு இருக்கிறத விட தமிழை தெரிஞ்சுக்கிட்டு நாங்களே படிச்சுக்குவோம், நாங்களே பேசிக்குவோம் அப்படின்னு. அப்போ தமிழை கற்றுக் கொடுத்து அந்த தமிழ் கற்றுக் கொடுக்கும்போது திருவாசகத்தை எடுத்து வச்சு தான் அவங்க தமிழை கற்றுக் கொடுத்தாங்க. தமிழை கற்றுக் கொடுக்கும்போது திருவாசகத்தில் ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசன், சுந்தரமூர்த்தி சாமிகள் இவங்கெல்லாம் என்னென்ன பாடல் எழுதியிருக்காங்க திருவாசகத்தில், அந்த பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணி எழுதி கொடுக்குறாங்க. அதை படித்தவங்க இந்த மூவர்கள் எழுதி அதை படித்த உடனே அவங்க எந்த மதத்தையும் பரப்பலையாம். இவ்வளோ பெரிய இனிமையான இறைவனுடைய நெருக்கமான பாடல்கள், இது உருக்கமான பாடல்கள், ஞானத்தால் எழுதின பாடல்கள். யாராவது சொல்லி எழுதலை, யாராவது சொன்னதை கேட்டு எழுதலை, அவர்களே ஞான உதயமாகி அவங்களே எழுதின பாடல். அப்போ இறைவனிடத்துல நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இறைவனிடத்துல இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள். எந்த மதத்திலையும் நெருக்கம் கிடையாது, இறைவனுக்கு உங்களுக்கும் இவ்வளோ பற்று கிடையாது. ஆண்டான உரிமையோடு பித்தா அப்படின்னு கூப்பிடுறீங்க, உரிமையோடு தோடுடைய செவியான் அப்படின்றீங்க சொல்கிறீங்க. அப்போ நீங்களும் இறைவனும் ஒன்றாக பழகுறீங்க. அதனால் நான் எந்த மதத்தையும் பரப்புறதுக்கு இல்லை. இதுவே
நான் அடுத்த பிறவிலே தமிழனாக பிறந்து தமிழ்நாட்டில் பிறந்து தேவாரம் திருவாசகத்தை தெளிவாக பாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அப்போ ஒரு மதத்தை போதிக்க வந்தவங்கள கூட இந்த திருவாசகம் என்ன பண்ணிடுச்சு, உருக செய்து விட்டது. இவங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்ச்சி சொல்லும் போதே அவன் கண்ணில் தண்ணி வெடிதான். ஆஹா, இந்த அளவுக்கு நெருக்கமா இறைவனுக்கும் உங்களுக்கும் இந்த அளவுக்கு நெருக்கமா அப்படின்னு. ஏன்னா இறைவனோட ஒன்றி கலந்து வந்தது தான் இந்த திருவாசகம் தேவாரம் எல்லாமே. அவங்க யாரும் சொல்லி எழுந்து கிடையாது. அன்றைக்கே அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, தேவாரம் திருவாசகம் எல்லா மதங்களுக்கும் அப்பால் பட்டது அப்படின்னு. இது மதங்களுக்கு சம்மதம் கிடையாது, எந்த மதத்தையும் எதிரானது கிடையாது, எல்லா மதங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் இது, மதங்களுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ தான் சொல்கிறாங்களா, அடுத்த பிறவின்னு ஒன்று வந்தால் நாங்கள் தமிழகத்தில் பிறந்துட்டா அப்புறம் தமிழ் அருமையாக பிறகும்போது தமிழ்நாட்டில் பிறந்துட்டா அப்புறம் தமிழ் தான் முக்கியமானது. தமிழ் நன்றாக தெரியும், வல்லினம் மெல்லினம் இடையிலம் எல்லாம் தெரியும். அப்போ வல்லினம் மெல்லினம் இடையிலம்லாம் தெரிஞ்சால் தான் இன்றைக்கி தேவாரத்தெல்லாம் படித்தா கூட நமக்கு பொருள் புரியும். என்ன வல்லினம் மெல்லினம் தெரியாத படித்தா என்ன வரும், தப்பு தப்பாக தான் படிச்சுன்னு இருக்கணும். திருவாசகம் படிக்கணும்னா அவ்வளோ சாமர்த்தியம் கிடையாது, படிச்சுட்டா உருகாத மனமும் கிடையாது. வள்ளல் பெருமான் திருவாசகத்தை படிக்கும்போது கண்ணில் நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குமா, உருகுவாரா, நெய் உருகிற மாதிரி. இப்போ வெளிநாட்டில் தேவாரம் திருவாசகம் அவங்க குழந்தைகளுக்கு சொல்லித்தராங்க. ஏன்னா உயிர் உள்ளது, தேவாரம் திருவாசகம்லாம் உயிர் உள்ளது. அவ்வை இருக்கின்ற காலங்களில் அதுக்கு ஒரு சோதனை வந்துதான். தேவாரம் திருவாசகத்தை கொண்டு போய் மதுரை குளத்தில் நீங்கள் உயிர் உள்ளதுன்னு சொல்கிறீங்க, நான் போடுற அந்த ஓலைச்சுவடியை, அந்த ஓலைச்சுவடி உள்ளே போச்சுன்னா அது உயிர் உள்ளது இல்லை, ஓலைச்சுவடி மேலே மிதங்கினால் உயிர் உள்ளதுன்னு சொன்னாராம் ஆங்கிலேயர்கள். யாரோ அதுக்கு எதிர்மறையானவர்கள். அவை காலங்களில் அரசர்களாக தான் இருக்கும், ஆங்கிலேயர் இருந்திருக்க மாட்டாங்க, அப்போ அரசர்களாக தான் இருந்திருக்கும். ஏதோ ஒரு அரசன் அப்படி கேட்கும்பொழுது அந்த அம்மா போய் நின்று, ஆனால் அவங்க பக்தியில் ரொம்ப 100% அப்படியே நிறைஞ்சவங்க, இறைவனோட தொடர்பு கொண்டவங்க. போடுங்க பார்க்கலாம் அப்படின்னாங்க. இன்னையோட அந்த பாடலாம் விட்டுறோம் அப்படின்னாங்க. போட்ட உடனே மிதங்கின பிறகுதான் அந்த அரசன் இது உயிர் உள்ளது அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதுபோல் திருவாசகத்தை படித்தா உருகாத மனமும் உருகுன்னு சொல்லுவாங்க. இந்த பெண்கள் ஆண்கள் சின்ன குழந்தையிலே படிக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல கணவன், நல்ல ஒரு அறிவாளியான பெண்கள் பையனாக இருந்தால் நல்ல மனைவி நல்ல கணவன் கிடைப்பாங்க, சதிபதியாக வாழ்வாங்க. இவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறதும் ஒரே கருத்தாக இருக்கும், மாற்று கருத்தே இருக்காது, எந்த தோஷமும் நெருங்காது. திருவாசகத்தை படிச்சுட்டா எந்த தோஷமும் ஒன்றே நெருங்காது, தோஷமெல்லாம் விலகிடும். அப்போ இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதே போல் இப்போ திருவாசகம் படித்தவங்களாம் மேன்மையாக இருக்கிறாங்க. அவங்க யாருமே கோர்ட்டுக்கு போகல, கணவன் மனைவி கோர்ட்டுக்கே போகல. திருவாசகத்தை தொட்டவங்க இருவருமே கோர்ட்டுக்கு போகல. அப்போ திருவருட்பா படித்தவங்களும் கோர்ட்டுக்கு போகல. ஆமாம், திருவருட்பாவில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னு கேட்டால் திருவாசகத்தை நன்கு உணர்ந்து படித்து அதில் இருக்கக்கூடிய சாரத்தை இதிலையும் கொண்டு வந்திருக்காரு வள்ளல் பெருமான். அரச நிலை நுனி இலையாக கொண்டு வந்து கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைத்து அதை வடிகட்டி சாப்பிட்டால் வயிற்று புண் மூல நோய் குணமாகும். ஏன்னா அரசில் கூட மஞ்சள் சேர்த்தனால மஞ்சள் கிருமி நாசினி, மஞ்சள் புண்ணு ஆறும். அதுக்கு முன்னாடி ஒரு 40-50 வருஷம் முன்னாடி பிரசவம் ஆனவங்களுக்கு மஞ்சளை வறுத்து அதை அரைச்சி பனவெல்லம் போட்டு உண்டை பிடிச்சி மஞ்சள் உண்டைன்னு ஒரு நாளைக்கு 3 உண்டை கொடுப்பாங்க, 3 வேளை ஒரு கழிச்சிக்கு அளவு கொடுப்பாங்க.
அதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரசவமான அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த புண்ணுலாம் ஆறிடும். 9 நாளைக்கு கொடுப்பாங்க. அது போல் 27 உண்டை. அதை சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் அல்சர் கிடையாது, கேன்சர் கிடையாது. ஏன்னு கேட்டால் மஞ்சள் ஆச்சு. எப்படி வரும் கேன்சர்? புண்ணு ஆறிடும், உடல் சுத்தமாக புண்ணு ஆறிடும். அதான் இன்றைக்கும் எந்த புண்ணாக இருந்தாலும் மஞ்சள் சேர்த்து வைப்பாங்க. அரச இலையில் அவ்வளோ பவர் இருக்கா. மின்காந்த அலைகளை கொடுக்கக்கூடியது, புண்ணு ஆற்றக்கூடியது அரச இலை. கருவறையை சுத்தம் செய்து குழந்தை பாய்க்கம் உண்டாக்கக்கூடிய சக்தி அரச இலைக்கு இருக்குது. இதை மாதவிடா காலங்களில் 3 நாளைக்கு கொடுக்கலாம். குப்பைமேனி இலை சாறு 50, தேங்காய் எண்ணெய் 50 காய்ச்சி வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சுட்டோம்னா இந்த சிலருக்கு புண்ணியம் ஆறாது. மருந்து போட்டே இருப்பாங்க, ஆறாமே இருக்கும். இந்த எண்ணெயை வந்து வெந்நீர் வச்சு துடைச்சிட்டு இந்த எண்ணெயத்தை இரவு நேரத்தில் தடவி விட்டோம்னா எப்பேற்பட்ட புண்ணும் ஆறும். புண்ணு ஆறும். மூட்டு வலியில் இப்போ நிறைய பேர் சவு தேஞ்சு போச்சு, மூட்டு தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சித்தர்கள் என்ன சொல்கிறாங்களா, சவு தேயாது, சவு கிழியாது, அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது, எலும்பும் தேயாதுன்னு தான் சொல்கிறாங்க சித்தர்கள். ஏன்னு கேட்டால் யானைக்கு 10 டன் இருக்குது, அதுக்கு மூட்டு வலி கிடையாது, எலும்பு தேயில்லை, சவு கிழியில. ஆனால் மனிதனை மட்டும் சவு கிழிஞ்சு போச்சுன்றாங்க, மூட்டு தேய்மானம் ஆகி போச்சுன்னு சொல்கிறாங்க. அதை சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, 80 விதமான வாதம் இருக்குது. அந்த வாத நீர் அந்த மூட்டில் போய் தங்கும்போது தான் அவனுக்கு மூட்டு வலி வருது. வாத பித்த சிலோத்தம தான் 3 பேர் நம்மக்கிட்ட கூலி வாங்குறவங்க, வாடகை வாங்குறவங்க. 3 கர்த்தாக்கள். அவங்கள நாம் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். இப்போ வாதம் அதிகமான என்ன பண்ணணும், மூட்டு வலி தான் வரும். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சாதாரண வைத்தியம் நல்லெண்ணெய் 50 மில்லி, எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி வடிகட்டி சாறு எடுத்துக்கணும் 50 மில்லி. இது சிம்மில் வச்சு லேசாக காசணும், சிறு தீயாக காசணும். ஆனால் எந்த நேரமும் அதை வந்து கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும், விரட்டி விட்டுகிட்டே இருக்கணும். நாம போட்டு கேட்டால் வந்துட்டோம்னா மருந்து ஆகாது. இது தனியாக பிரிஞ்சிடும், அது தனியாக பிரிஞ்சிடும். ரெண்டும் ஒன்றா சேரணும்னா நம்ம எந்த நேரமும் அதை வந்து சுழட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுபோல் பதமாக நின்று ஒரு 1/4 மணி நேரம் அதை காய்ச்சி அழகாக எடுத்து வச்சிட்டோம்னு சொன்னால், ஆறின பிறகு ஒரு கண்ணாடி பாட்டிலில் அதை சேர்த்து ஒரு 10 கிராம் கற்பூரம், சாமிக்கு ஏற்றுறோம் அந்த கற்பூரத்தை உணிக்காயில் போட்டு களை கொண்டு வச்சிட்டோம்னு சொன்னால், காலை இரவு எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டு அதை தடவி விட்டாலே போதும். வலி வந்து ஒரு 15 நாளில் வலி போயிடும். 15 நாள்லேயே வலி குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அங்கே தேவையான இந்த எண்ணெய் வந்து அங்கே போய் சேருது. நல்ல எண்ணெய், செக்கிலான எண்ணெய், எள்ளு எண்ணெய், அந்த எண்ணெய் அங்கே போய் சேருது. இப்போ எலுமிச்சம்பழம் என்ன பண்ணுறது, வலியை வந்து சரி செய்யுது. அப்போ அந்த எண்ணெய் சேர்ந்த உடனே சைக்கிளுக்கு எண்ணெய் போடுறோம்ல, இப்போ 2 வீலர் எடுத்தோம்னா கூட மெக்கானிக்கல் என்ன பண்ணுறாங்க, அந்த செயினில் கொஞ்சம் எண்ணெய் போடுறாங்க. ஏன் எண்ணெய் போடுறாங்க? எண்ணெய் போடாமல் நைஸாக சுயலாது. அப்போ நாம் வந்து இந்த மூட்டுக்கு எண்ணெய் போடுறதே கிடையாது. வாரத்தில் புதன் சனி ஆண்கள் மூட்டில் கொஞ்சம் நல்ல எண்ணெய் வச்சு அப்படி சுழிட்டு விடுது. அதெல்லாம் நம்ம செய்கிறதே கிடையாது. அந்த சனி நீர் ஆடேன்னு சொன்னாங்க அவையார். அதுபோல் நம்ம சனி நீர் ஆடுறதே கிடையாது. அதனால தான் இந்த வலி வருது. அப்போ 80 விதமான வாதம் இருக்குது. அதை வந்து ஆங்கிலத்தில் கேன்சருன்னுடுவாங்க. அதனால தான் இந்த வலி வருது. இதுக்கு மெயினான இன்னொரு மருந்து இருக்குது. இந்த எண்ணெயை தடவும் போது பிரண்டை, முப்பரண்டையாக இருந்தாலும் நல்லது, 4 பட்டை பிரண்டையாக இருந்தாலும் பரவாயில்ல. முப்பரண்டையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பவர். அந்த பிரண்டை கொண்டு வந்து மேதோலை லேசாக எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சுண்ணாம்பு தண்ணியில் ஊற வைக்கணும். அப்படி இல்லைன்னா நெய்யில் வதக்கணும். நெய்யில் வதக்கி
அதுக்கு மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாம் சேர்க்கலாம். சேர்த்து அதை எல்லாமே சேர்த்து வதக்கி அரைச்சி தேவைக்கு லேசாக உப்பு வச்சு அரைச்சி அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெயிலே தாளிப்பு கொடுத்து கைப்படாமல் வச்சுக்கணும். ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு இடத்துல செஞ்சிடணும். அது தினமும் ஒரு வாரம்லாம் வச்சுக்க முடியாது. 2 நாள் 3 நாள் இதை விடாமல் ஒரு மண்டலம் சாப்பிட்டீங்கன்னா பிரண்டை ஊறுக்கா எப்பேற்பட்ட கேன்சராக இருந்தாலும் எப்பேற்பட்ட எலும்பு நோயாக இருந்தாலும் சரி, சொல்கிறபடி கை தூக்க முடியல இறக்க முடியலன்னு சொல்கிறாங்களே, எல்லாம் சரியாயிடும். வச்சர மாதிரி ஆகிடும்டாங்க, மழை மாதிரி உண்டாயிடுன்னு சொல்கிறாங்க. அந்த பிரண்டை இரும்பு மாதிரி ஆகிடுமா. ஒரு இரும்பால் வெட்டினா என்ன பண்ணும்? வெட்டாது இல்லை. அதுபோல் பிரண்டையை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வில்லேஜில் கிடைச்சிங்கன்னா வாங்கிட்டு வந்து நீங்களாக செஞ்சு சாப்பிடுங்க. வேறு இடத்துல செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அதில் அந்த பவர் வராது. ஏன்னா அவங்க எப்போ செஞ்சாங்களோ அதெல்லாம் சொல்ல முடியாது. நாம் செய்கிறது 1 நாள் 2 நாள் தான். 2 நாளைக்கு ஒரு முறை புதுசாக செய்யணும். அப்படி செஞ்சால் இந்த மூட்டு வலியே வராது. எலும்பு வலிக்குது, இந்த எலும்பு வலின்றதே இருக்காது. இப்போ இது இது கற்பூரவள்ளி. இந்த இலையை பறித்து ஒரே ஒரு வெத்தலையில் சேர்த்து கொஞ்சம் தேன் கலந்து தினமும் சாப்பிட்டோம்னா, வெத்தலை கூட இதை வச்சு தேன் கலந்து சாப்பிட்டோன்னு சொன்னால் நரம்பு தளர்ச்சி சரியாகும். ஃபஸ்ட்டு நரம்பு எலும்பு சொல்லிட்டோம், நரம்பு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாத சளி, ஐயமும் திரிவும் அறுத்து என் உடம்பினில் ஐயமும் நீக்கிய அற்பெருஞ்சோதின்னு சொல்லுவார். வெத்தலைக்கும் சளியை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது, இதுக்கும் சளியை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. இது கூட தேன் சேர்க்குறோம். தேன் சேர்க்கும்போது அருமையான மருந்து. கொஞ்சோண்டு தேன் வச்சு ஒரு வெத்தலையில், அப்படி தேன் கிடைக்கலன்னா நாட்டு சக்கரை வச்சுக்கலாம். வச்சு நல்லா மென்று சாப்பிட்டிங்கன்னா காலை மாலை ஒரு இலை சாப்பிட்டா போதும், ஒரு வெத்தலை சாப்பிட்டா போதும். வெத்தலையில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. வெத்தலை என்ன பண்ணோன்னா நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நரம்பு தளர்ச்சின்றதே இருக்காது. கை கால்லாம் அப்படி இப்படி நடுக்குது, யாராவது வேகமாக திட்டினாங்கன்னா அப்படி இப்படி சுத்தமாக நடுக்குது, ஒரு அதிர்ச்சியான செய்தி கேட்டால் நடுக்குது, அதெல்லாம் வராது. அவங்க நார்மலாக உட்காந்துருப்பாங்க. எந்த அதிர்ச்சியாக இருந்தாலும் எல்லாம் இறைவன் செயல்னு இருப்பாங்க. அப்போ இது இயற்கையாக கிடைக்கக்கூடியது. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டது. இதை நாம் சாப்பிட்டு வந்தால் சளியிலேருந்து விடுபடணும். சளி இருந்தால் பக்தி பண்ண முடியாது. சளி சரியாகணும். அதான் ஐயமும் திரிவும் அறுத்து என் உடம்பினில். சளி இல்லைனா தான் பயம் இல்லாமல் இருக்கலாம். இது லேசான வைத்தியம் தான். இது இப்போ ஒரு இலையை நம்ம இதை சாப்பிட்டோன்னா இந்த தொண்டைக்குழியில் இருக்கிற அந்த கரகரப்பு, பேசும்போது அடைக்குது இல்லை சளி, அதெல்லாம் அடைக்காது. பேசுறதுக்கு முன்னே ஒரு இலை சாப்பிட்டா சரி, வெத்தலையும் தேனும் சாப்பிட்டோம்னா நல்லா குரல் இனிமையாக வரும். அதனால் இப்படி நம்ம இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு சாப்பிடாதுங்க. ஒரு இலை, இதில் ஒரு இலை, ஒரு ஆடத்தோட ஒரு இலை, ஒரு வேப்பிலை கொழுந்து, இந்த கற்பூரவள்ளி, இதை மட்டும் போட்டு கஷாயமாக வைக்கணும். காய்ச்சி வடிகட்டி தேன் கலந்து கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ஒரு வயசு குழந்தைன்னா ஒரு பாலாடை கொடுக்கலாம், ஒரு சங்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சங்கு கொடுக்கலாம். அப்போ ஆடாத்தோட சேர்றதுனால ஆஸ்மாவே வராது. அது வெத்தலை சேருது, கற்பூரவள்ளி சேருது. அப்போ அவங்க அதுக்கு சின்ன குழந்தையிலே அதுக்கு சளி ப்ராப்ளமே இருக்காது. நுரையீரல் நன்றாக செயல்படும். சளியால் தான் இன்றைக்கி ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணி குழந்தைங்களை நன்றாக வளர்க்க முடியவில்லை. தினமும் ஒரு தேத்தாங்கொட்டையை தண்ணியில் போட்டோம்னு சொன்னால் சளி பிடிக்காது, எந்த நோயும் வராது, எந்த கிருமியும் அட்டாக் ஆகாது. குடிக்கிற தண்ணியில் போடணும்.
இதெல்லாம் மினரல் வாட்டர் சாப்பிட்றோம். மினரல் வாட்டரை விட போரில் வர தண்ணி தான் நல்ல தண்ணி, சுத்தமான தண்ணி. ஏன்னா 300 அடி 400 அடிக்கும் கீழே இருந்தது எல்லாம் சுத்தமான தண்ணி. அந்த தண்ணிலையும் வந்து தேத்தாங்கொட்டை போட்டுட்டாக்கா அதில் இருக்கிற கிருமி போயிடும். தேத்தாங்கொட்டை முடியலன்னா தென்னை பாலை இருக்குல்ல, தென்னை ஓலை, பச்சை ஓலையை கொஞ்சம் கிள்ளியால் போடணும். இதை செஞ்சாவே அந்த நோய் வராது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.